காரில் பேட்டரி டவுன் ஆனால் அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசின உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும், உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுகிற எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஏடிஎம்கேவை பாஜக கையிலேருந்து காப்பாற்றட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் அவர் காப்பாற்ற வரட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே குட்டி கதைக்கு ரியாக்ஷனா ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது. ஓட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இவர் ஒன்னும் மத கூட்ஸ் ட்ரெயினர் இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதுதான் வந்து உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நேரத்தில் சொல்றேன். ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்றேன், ஒரு துணை முதல்வர் சொல்றேன். ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீராவி இன்ஜினா இது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது, இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே அவரு வந்து ஒரு கேவலப்படுத்த ஒரு விஷயமா தான் நினைச்சு. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார் நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க, சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அவங்க ஆமைகளா இருக்கலாம், நாங்க குதிரை வேகத்துல போறோம். அந்த குதிரை வேகத்துல போறது பாராட்டுறதை விட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வந்து வருத்தம்? அதான் வந்து இப்ப எங்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. 91ல பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி அண்ணன். அப்ப வந்து சொல்லுவார், தாயே எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து தங்களுடைய பெயரைத்தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பனும் அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி புகழ்ந்தாங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஆனா ஒரு சரிவு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் பத்திலாம் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே வந்து உடனே வந்து கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளை வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள், பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள் சொன்னா இவங்களதான் சொல்ல. களத்துல ஒரு மாவீரனுக்கு, ஒரு விளையாட்டு வீரருக்கு, ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து அந்த விளையாட்டுல போறோம். அதனால வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வெற்றி தான் முழுமையான அளவுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் வந்து ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரும் கிடையாது, மயிலாப்பூரும் கிடையாது, வேற எந்த ஊரும் கிடையாது. ஒரே ஊர் எந்த ஊரு? சத்தமா சொல்லு. அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு வந்து இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்ததே ஒப்பிடுவாங்க. கண்டிப்பா அந்த வெற்றியை கண்டிப்பா தேடி தருவாங்க. அது ராயபுரம் தொகுதி மக்கள் விட்டு எந்த காலத்துல விலகி போக மாட்டேன். அதனால ராயபுரம் தான் வாழ்நாள் முழுவதும் கட்சி கட்டளை. இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிதான் இப்ப இங்க பாமகல அவங்க கட்சிக்காரங்களே உள்ள குளிர் காயறத நீங்களே பாருங்க. எலெக்ஷன் நெருங்கி வர டைம்ல இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆவறது? மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லணும். அதாவது எல்லாம் சேர்ந்துருக்க நான் விலகி போயிடுறேன், நான் எல்லாம் சேர்ந்துருக்க விலகி போயிடுறேன். விலகி போறவங்க இப்படி பேச மாட்டாங்க. விலகி போகணும்னு மனசுல இருக்கிறவரு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். நான் தான் முன்னாடியே சொன்னேன்,
பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால், அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், அதை எப்படி அவர் கையாண்டிருக்குமோ அதை செய்யணும். அப்படி செய்யல. இது சும்மா ஒரு பேச்சு. இப்ப முடிய போதுன்னா 4 மாசம் இருக்கு, எம்எல்ஏ ரிசைன் பண்ற அந்த நாடகத்தை கூட நடத்துவார், நடத்தலாம். நடத்த மாட்டாரு, எனக்கு ஒரு நாள் கூட அவர் விட மாட்டாரு எனக்கு தெரியும். இன்னொரு தொடர் இருக்குல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல போகணும், அந்த இருக்கையில உட்காரணும், உட்கார்ந்துட்டு வரணும். 1 மணி நேரம் கூட விட மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கடைசியா முடிய போதில்ல, ஒரு நாடகத்தை நடத்தணும்ல, அதுக்காக நானும் பாருங்க தியாகம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யலாம். நான் மறுக்கிறதுக்கு இல்ல. எங்கள் மருத்துவரைய இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி பேர் நிறைய வந்தாங்க. அவரு மருத்துவரையா பதவிக்கு போகல. மருத்துவரையோட நான் தான் சொல்றேன், எல்லா குடும்பமே பேசுறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவில இருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கல. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்ன கூப்பிட்டு நீங்க எப்படியாவது ஐயா கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்க கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்க எங்க மருத்துவரையா கிட்ட சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டார். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு? நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு வேற வேலையிலேன்னு ரொம்ப கடிஞ்சிட்டாரு. என் சத்தியத்தை மீறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இப்படி என்ன ஒரு மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா எடுபட போறது. இன்னைக்கு பேசுறதை தவிர என்னைக்காவது அவர் தரக்குறை பேசியிருக்கிறான்னு சொல்லுங்க. எங்க மருத்துவரையோ சில செய்திகளை சொல்லியிருக்காரு, நான் மறுக்கல. அவர் மனசு வெந்து சொன்னார், வேதனைப்பட்டு சொன்னார். கட்சியை உருவாக்கினவர், கட்சியை நடத்தினவர், மகனை ஆளாக்கினவர், அவருக்கு எதிர்ப்பா பண்ணி அவருக்கு துரோகம் பண்ண அவர் மனசு சும்மா இருக்குமா? வேதனைப்படுவர் தானே. வேதனைப்பட்டு சில செய்திகளை சொன்னாரு. அப்போ நம்ம உருவாக்கின அப்பா சாதாரண அப்பா இல்ல, அவர் இவ்வளவு பெரிய தந்தையா இருக்கிறவரை போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளவு பெரிய பணம் இருக்கு, எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சின்னையா சின்னையா சின்னையான்னு கூப்பிடுவாங்க. அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்க தடையா இல்ல, நாளைக்கு கூட போய் பார்க்கட்டும், வேண்டான்னு சொல்லல. நாங்க பிரிக்கிறதுக்கு எந்த வகையில காரணமா இருக்க முடியும்? இங்க ஈரோட்டில் நடந்த டிவிகே கூட்டத்தில் செங்கோட்டையன் விஜயை பற்றி புகழ்றது இந்த பக்கம் என்னவோ, அந்த பக்கம் என் ஆனந்த் செங்கோட்டையனை பற்றி புகழ்ந்து தள்ளுறாரு. 2 பேரும் அப்படி என்னதான் பேசியிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்து விட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள், புரட்சி தலைவர் ஆட்சியை முதல்முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு இன்னும் நல்லாவே புத்துணர்ச்சி இருக்கிறதுனா அண்ணன் KS அண்ணன் வந்திருக்கிறாரு. 50 வருடமா அவருடைய அரசியல் பயணம். நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், ஒரு சின்ன ஊர்ல, ஒரு சின்ன தொகுதியில. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யும் போது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம்.
ஆனா இன்னும் 5-6 மாதம் இருக்கும் முன்பே அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு அவர் வந்தார். அண்ணா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு, நீங்க என்ன சொல்றீங்களோ, எங்க தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம். எங்களை தலைவர் எங்களை அப்படித்தானே வழி நடத்தி இருக்கிறாரு. ஒருத்தவங்க யார் நம்பி வராங்களோ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவா சொல்றேன்.